பதினாறு காப்பணிந்தும் ஆமா ஐயா அடியே தவச்சாலையை அலங்கரிக்கின்றான். ஆமாம் அலங்கரிக்கின்றான். எப்படி தெரியுமா தவச்சாலையை அலங்கரிக்கின்றான்? எப்படி ஐயா அலங்கரிக்கின்றான்? சார்ந்து கொண்டு தரமோலையே மாவு கொண்டு தரமொழியே மஞ்சளாலே கோலம் போட்டால் கோலம் போட்ட இடமதிலே தலைவாழை விளை விரித்தார். சரி அடியே தலைவாழை இலை விரித்தார். ஆமா ஐயா நிறநாளி நிறமரக்கா தச்சனை தேங்கா வளங்கள் எல்லாம் எடுத்து வைத்தார். சரி முதலா என்ன பண்ணணும்? என்னையா பண்ணணும்? பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். ஆமா பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்தாலும் பிள்ளையார் கண்டிப்பாக எடுத்து வைக்க வேண்டும். ஆமா எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். அடுத்தது என்ன பண்றான்? என்னையா பண்றாரு? கற்பூரத்தை ஏத்துகிறான். ஆமா கற்பூரத்தை ஏத்துகின்றார். கற்பூரத்தை ஏத்துகின்ற வேளையிலே கற்பகமானது அழிந்துவிட. ஆமா கற்பகமானது அழிந்துவிட பார்த்தா வெள்ளறக்கணும். சரி இதுவும் என்னுடைய குற்றமா? இது என்னுடைய குற்றம் ஐயா, வாயு தேவனுடைய குற்றமே. ஆமா வாயு பகவானுடைய குற்றம். இரண்டாவது என்ன பண்றான்? என்னையா பண்றாரு? ஒரு தேங்காவை எடுத்துக்கொண்டு ஆமா ஒரு தேங்காவை உடைக்கின்றான். ஆமா தேங்காவை உடைக்கின்றார். எல்லாருக்கும் தேங்காய் இரண்டு முறையாகவே விடும். ஆண்முறை பெண்முறின்னு. ஆமா ஆண்முறை பெண்முறை என்று இரண்டாவதாக உடையணும். ஆனா வல்லருக்கு 8 சில்லாகவே உடைகிறது. ஆமா சில்லியாகவே உடைந்தது. அப்பமாவே சண்டாள வல்லரக்க தவத்தை விட்டு போறானா? சண்டாள பாதவத்தி அப்பவாது நினைச்சு பார்த்தானா? நினைச்சு பார்க்கல. இது என்னுடைய குற்றம் கிடையாது. என்னுடைய குற்றம் இல்லை ஐயா. தென்னை மரத்து வளர்ப்பப்படியே தேரை விழுந்த தேங்காய் என்று அந்த தென்னை மரத்தோட தேங்காய் அப்படி ஐயா. கடைசியா என்ன பண்ணா தெரியுமா? என்னையா? முக்கூட்டாகவே அடுப்பு குட்டி. ஆமா அழகான பொங்க பானைகளை பொங்கல் விடுகிறான். ஆமா பொங்கப்பானையில் பொங்கல் இடுகிறான். பொங்கப்பானையானது எல்லாருக்கும் மேல் வழியாக தான் பொங்கி வரும். ஆமா மேலாக பொங்கி வரும். வல்லரக்கணக்கோ கீழ் வழியாகவே மோந்து போச்சு. ஆமா கீழ் வழியாகவே போக காரணம் என்ன ஐயா? அப்பமாவது வல்லரக்கன் தவத்தை நிறுத்தினானா?